திருப்புவனத்தில் பேருந்து நிலையம் அமைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை மாற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வந்த நிலையில் திருப்புவனத்தில் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு அறிவித்துள்ளார். இதற்காக குப்பை கொட்டும் இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள இடத்தை அரசு முறையாக கைப்பற்றி புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேருந்து நிலையம் ஒரு ஊரினுடைய மையப்பகுதியில் வந்தால்தான் இரவு நேரங்களிலே வரக்கூடிய மக்கள் மையப்பகுதியில் இறங்கி அவர்கள் இல்லத்திற்கோ கிராமங்களுக்கோ செல்ல முடியும். தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தின் அருகில் சுடுகாடு உள்ளது. தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள இடம் திருப்புவனத்தினுடைய மொத்த குப்பைகளையும் கொட்டக்கூடிய ஒரு குப்பை கிடங்கை காலி செய்துவிட்டு பேருந்து நிலையம் வைக்கின்றார்கள். சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சத்தியமங்கலம் அருகே முறையாக மருத்துவம் படிக்காத சுகாதார மேற்பார்வையாளர் நோயாளிகளுக்கு ஊசி செலுத்தி சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கெம்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். இவர் முறையாக மருத்துவம் படிக்காமல் தனது வீட்டில் கிளினிக் வைத்து பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகிய நிலையில் ஜெய்சங்கர் மீது அப்பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை ஆன்லைன் மூலம் புகார் அளித்துள்ளார்.